ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆனியன் ரவை தோசை தான். இப்போ அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம், 1/2 கப் மைதா, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு, இஞ்சி, மிளகாத்தூள் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட கேரட் துருவி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுக்கலாம். ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம், இன்னும் ஒரு 1/2 கப் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் யூஸ்வலாக எப்பவும் போல் தோசை பேனில் வந்துட்டு நம்ம இந்த மாவு வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெயோ இல்லை நெய்யோ ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைல் ஆனியன் ரவை தோசை ரெடி. நான் இதோட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணி உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.